ஹலோ கைஸ், கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்த்தீங்கன்னா 2019 முடிஞ்சிருச்சு. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸ் தொடர்ந்து ஏகப்பட்ட ஸ்பின் ஆஃப் அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா என்னென்ன ஸ்பின் ஆஃப்லாம் இதுக்கடுத்து வரப்போகுது அப்படிங்கிற மொத்த மேட்டர் பார்த்துடலாம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவங்க ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ண அந்த ஒரு ஸ்பின் ஆஃப் லிஸ்ட் இருக்குது. அது பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் ஆகாமல் பட் வரதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குன்னு சொல்லுவாங்களே, அந்த ஒரு சீரீஸும் இருக்குது. அதையும் தாண்டி ஆல்ரெடி அவங்க அனௌன்ஸ் பண்ணி கேன்சல் ஆன சீரீஸும் இருக்குது. ஸோ அது முதல் வீடியோவில் பார்த்துடலாம். வீடியோக்களை பொறுத்த எனக்கு புதுசாக இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோஸ் பண்ணுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு கர்ஜனையோட பயங்கரமாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஹவுஸ் ஆஃப் டிராகன் தான். கேம் ஆஃப் த்ரோன்ஸுக்கு அவங்க பல ஸ்பின் ஆஃபை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் இப்போதே பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிருக்க ஒரு ஸ்பின் ஆஃப்னா அது இந்த ஹவுஸ் ஆஃப் டிராகன் தான். இந்த சீரீஸோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா டர்கரியன்ஸ் அப்படிங்கிற இந்த ஃபேமிலி வந்து செம பவராக இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு வந்து கேம் ஆஃப் த்ரோன்ஸில் நீங்கள் அந்த ஃபேமிலியை பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 பேர் தான் இருந்திருப்பாங்க. பட் அவ்வளோ பவராக இருந்த அந்த ஃபேமிலி எப்படி அழிஞ்சு போச்சு, அவங்களுக்குள்ள இந்த சிவில் வார் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சீரீஸோட கான்செப்டாக இருக்குது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இதுக்கான சீசன் 1 வந்துருக்குச்சு. ஸோ சீசன் 2 பார்த்தீங்கன்னா ஜூன் 16 வரப்போகுது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எ நைட் ஆஃப் 7 கிங்டம் தி ஹெட் நைட் அப்படிங்கிற இந்த ஒரு சீரீஸ் தான் பார்த்தீங்கன்னா வரப்போகுது. ஸோ இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்க அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா டேல்ஸ் ஆஃப் ட்ரங்க் அண்ட் எக் அப்படிங்கிற இந்த புக்கை பேஸ் பண்ணி இருக்காங்க. ஸோ கேம் ஆஃப் த்ரோன்ஸ் அப்படிங்கிறது நாவலை பேஸ் பண்ணி எடுக்கிற சீரீஸ் தான். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரங்க் அண்ட் எக் அப்படிங்கிற இந்த கதையை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸ் வரப்போகுது. ஸோ இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா கேம் ஆஃப் த்ரோன்ஸ்க்கு 90 இயர்ஸ்க்கு முன்னாடி நடக்கிற கதையாக இருக்க போகுது அப்படிங்கிற அந்த ஒரு மேட்டர் சொல்லியிருக்காங்க. இப்போதே பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸ்க்கான கேஸ்டிங் ஒரு கதை எதுவுமே ஆரம்பிக்கல. பட் இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா லேட் 2025 அதாவது 2025ஓட கடைசியில் வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு சீரீஸ் இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்லேயே நான் செம்ம ஹைப்பாக வெயிட் பண்ணுற சீரீஸ். அதுதான் ஏகான்ஸ் கான்குவெஸ்ட் அப்படிங்கிற இந்த ஒரு சீரீஸ். இதில் இன்னும் நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஏகான்ஸ் கான்குவெஸ்ட் இருக்குல்ல, இது வந்து ஒரு படமாகவும் வரும், ஒரு சீரீஸாகவும் வரும் அப்படிங்கிற அந்த ஒரு மேட்டர் சொல்கிறாங்க. ஸோ கேம் ஆஃப் த்ரோன்ஸை இதுவரை அவங்க தியேட்டரில் போட்டதே இல்லை. ஒரு வேளை இது மட்டும் தியேட்டரில் ரிலீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா செமையாக இருக்கும். ஸோ இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா ஃபயர் அண்ட் பிளட் அப்படிங்கிற இந்த புக்கை பேஸ் பண்ணி தான் இருக்க போகிறாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த புக்கோட கதையை வச்சு தான் ஹவுஸ் ஆஃப் டிராகன் அப்படிங்கிற இந்த ஒரு சீரீஸை அவங்க எடுக்கிறாங்க. பட் இந்த ஹவுஸ் ஆஃப் டிராகன் பார்த்தீங்கன்னா இந்த புக்கோட ஒரு பாதி பேஜுக்கு மேலே தான் ஸ்டார்ட் ஆகும். பட் இந்த புக்கோட ஃபஸ்ட்டு சாப்டரே பார்த்தீங்கன்னா ஏகான்ஸ் கான்குவெஸ்ட் தான். அது ஆல்ரெடி படிச்சிருக்கேன். ஸோ படிக்கும்போதே பார்த்தீங்கன்னா அது வேறு லெவலில் இருக்குது. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா இதுக்கான சீரீஸ் வந்தால் அது பக்கம் வரக்கூட எதிர்பார்த்தேன். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கான சீரீஸ் வரப்போகுது அப்படிங்கிற அந்த ஒரு மேட்டர் சொல்கிறாங்க. இப்போதைக்கு சொன்ன இந்த 3 சீரீஸ் அண்ட் மூவி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு 3 இருக்குது. இந்த 3 பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணலை. பட் இது வரதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு லீக்லாம் போயிட்டுருக்கு. ஸோ அது என்ன அப்படிங்கிற அந்த மேட்டர் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டாக பார்க்குறது தி கோல்டன் எம்பையர் அப்படிங்கிற இந்த ஒரு சீரீஸ் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா லைவ் ஆக்ஷன் இல்லாமல் அனிமேஷனாக இருக்க போகுது அப்படிங்கிற அந்த ஒரு மேட்டர் சொல்கிறாங்க. ஸோ அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா இது வந்து வெஸ்டரோஸ் அப்படிங்கிற இந்த ஒரு கண்ட்ரியை காட்டாமல் அதுக்கும் தாண்டி பார்த்தீங்கன்னா எசோஸ் அப்படிங்கிற இந்த கண்ட்ரி பற்றி கேம் ஆஃப் த்ரோன்ஸில் பேசியிருப்பாங்க. பட் பெருசாக பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரியை எக்ஸ்ப்ளோர் பண்ண மாட்டாங்க. அதில் இருக்க அந்த மக்களை காமிச்சு அவங்களோட கல்ச்சர் அப்படின்ட்டு எதுவுமே பார்த்தீங்கன்னா இதுவரை அவங்க கேம் ஆஃப் த்ரோன்ஸில் காட்டவே இல்லை. பட் இந்த கோல்டன் எம்பையரில் இந்த எசோஸ் அப்படிங்கிற இந்த மக்களோட வாழ்க்கையை பற்றி காட்டுவாங்க அப்படிங்கிற அந்த மேட்டர் சொல்கிறாங்க. அது பார்த்திங்கன்னா இன்னொரு அனிமேஷன் இருக்குது. அதுதான் த சீ ஸ்னேக் அப்படிங்கிற இந்த சீரீஸ். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இந்த கேரக்டரை ஹவுஸ் ஆஃப் டிராகனில் பார்த்துருப்பீங்க. அதில் கார்லிஸ் வலரியன் அப்படிங்கிற இந்த ஒரு கேரக்டர் இருப்பார்ல, இவரோட பட்ட பேர் தான் பார்த்தீங்கன்னா த சீ ஸ்னேக். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இவரை பேஸ் பண்ணி ஒரு அனிமேஷன் ஸ்டோரி வரப்போகுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஆஃப் டிராகனுக்கும் ஒரு ப்ரீக்வலாக இருக்க போகுது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 10,000 ஷிப்ஸ் அப்படிங்கிற இந்த பேரில் இன்னொரு சீரீஸ் வரப்போகுது. இதுவும் பார்த்தீங்கன்னா ப்ரீக்வல் தான். ஸோ இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா நைமேரியா அப்படிங்கிற அந்த ஒரு
பிரின்சஸோட ஸ்டோரி இருக்க போது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கேம் ஆஃப் த்ரோன்ஸ்லேயே இந்த பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஆர்யா வந்து அவங்களோட ஓனாய்க்கு இந்த பேர் தான் வச்சுருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இந்த பிரின்சஸோட பேர் தான் அவங்க ஓனாய்க்கு வச்சுருக்காங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இவங்களை பேஸ் பண்ணியும் ஒரு சீரீஸ் வரப்போகுது அப்படிங்கிற அந்த ஒரு மேட்டர் ஒரு ரூமில் போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்க அனௌன்ஸ் பண்ணி அதுக்கடுத்து கேன்சல் பண்ண அந்த சீரீஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜான் ஸ்னோ தான். ஸோ ஜான் ஸ்னோக்கு ஒரு சீரீஸ் வரப்போகுது அப்படிங்கிற இந்த மேட்டரை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ பல பேர் பார்த்தீங்கன்னா ஃபயர் விட்டு செம என்ஜாய்மெண்ட்டில் இருக்கிற இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கிட் ஹேரிங்டன், அதாவது ஜான் ஸ்னோ ரோல் ப்ளே பண்ணுற அந்த ஒரு ஆக்டர் மேட்டர் சொல்லியிருக்காரு. அதாவது இந்த ஜான் ஸ்னோ அப்படிங்கிற சீரீஸ் கேன்சல் ஆகிடுச்சு அப்படிங்கிற இந்த மேட்டரை ஜான் ஸ்னோவை ப்ளே பண்ணுற அந்த ஒரு ஆக்டரே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதுக்கான மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அதுக்கான ஸ்டோரியை எழுதணும் உட்கார்றப்ப அவங்க மைண்டில் வந்து என்ன பண்ணுறது அப்படிங்கிற அந்த ஐடியாவே இல்லையா. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸை கேன்சல் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு கிட் ஹேரிங்டன் சொல்லியிருக்காரு. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கேம் ஆஃப் த்ரோன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க வந்து என்ன ஆச்சு அப்படிங்கிற எந்த மேட்டருமே சொல்லவே இல்லை. ஸோ கேம் ஆஃப் த்ரோன்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா முழுக்க ப்ரீக்வல் தான் வருது. ஹவுஸ் ஆஃப் டிராகன், தி ஹெட்ஜ் நைட், ஏகான்ஸ் கான்குவெஸ்ட், சீ ஸ்னேக், தி 10,000 ஷிப்பு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரீக்வல் தான். எதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு சீக்வலாக வரவே மாட்டேங்குது. ஸோ நம்ம ஆர்யா இருக்காங்களே அவங்களோட பார்த்தீங்கன்னா அந்த சீரீஸ் முடிகிறப்ப அப்படியே வந்து எசோஸ் போயிருப்பாங்க. ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா ஆர்யாவுக்கு ஒரு அட்வென்ச்சர் இருக்குது. அந்த மேட்டர் கூட அவங்க ஒரு சீரீஸாக கொண்டு வரலாம். பட் இப்போதையும் பார்த்தீங்கன்னா அதை பண்ணாமல் இருக்காங்க. மோஸ்ட்லி இவங்க இந்த ஜிஓடிக்கு அப்புறமா என்ன ஆச்சு அப்படின்ட்டு எதுவுமே இப்போ வரையும் சொல்லவே இல்லை. ஸோ மோஸ்ட்லி இந்த ப்ரீக்வல் தான் கொடுக்குறாங்க. ஒரு சீக்வல் வந்தால் அது நல்லாயிருக்கும். இது எப்படி தோன்ற மேட்டரை கீழே கமெண்ட்டில் போடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பிளட் மூன் அப்படிங்கிற இந்த ஒரு சீரீஸ் அவங்க எப்பயும் அனௌன்ஸ் பண்ணாங்க. பட் இப்போதே பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸ் வரவே இல்லை. இதுவும் வந்து கேன்சல் ஆகிடுச்சு. இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா ப்ரீக்வல் தான். அதுவும் வந்து கேம் ஆஃப் த்ரோன்ஸ்க்கு 8000 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிற கதையை தான் பார்த்தீங்கன்னா இந்த பிளட் மூன் வர வேண்டியது. பட் இந்த பிளட் மூன் அவங்க கேன்சல் பண்ணியிருக்காங்க. கேம் ஆஃப் த்ரோன்ஸ்க்கும் 8000 இயர்ஸ்க்கு முன்னாடி அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸ் வந்திருந்தால் இந்த சீரீஸ் மூலமாக இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸோட வேர்ல்ட் பில்டிங் வந்து நம்மளுக்கு இன்னும் சூப்பராக புரிஞ்சிருக்கும். பட் இந்த சீரீஸ் கேன்சல் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் பண்ண முடியாது. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளீ பாட்டம் அப்படிங்கிற இன்னொரு சீரீஸ் இருக்குது. இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ இந்த சீரீஸோட கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேம் ஆஃப் த்ரோன்ஸில் ரெட் கீப் அப்படிங்கிற இந்த ஒரு பேரை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த இடம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா கேம் ஆஃப் த்ரோன்ஸில் இருக்க ஒரு ஸ்லம். அந்த ஸ்லம்மில் பார்த்தீங்கன்னா நிறைய பிராத்தல்ஸ்லாம் இருக்குது. ஸோ பிராத்தல்ஸ்னால் என்ன அப்படிங்கிற அந்த மேட்டை கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்த்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்க சில பல ஸ்டோரிஸ் தான். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கேம் ஆஃப் த்ரோன்ஸில் இருக்க பல மெயின் கேரக்டர்ஸோட ஆரிஜின் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தான் ஆரம்பிச்சிருக்கோம் அப்படிங்கிற அந்த மேட்டர் சொல்கிறாங்க. பட் இந்த சீரீஸும் வந்து கேன்சல் ஆகிடுச்சு. பட் இந்த ஃப்ளீ பாட்டம் மேலே எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் இந்த பிளட் மூன், ஜான் ஸ்னோ அப்படிங்கிற இந்த சீரீஸில் அவங்க கேன்சல் பண்ணாமல் இருந்தால் பக்காவாக இருந்திருக்கும். இதை பற்றி உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிற அந்த மேட்டரை கீழே கமெண்ட்டில் போடுங்க. இந்த வீடியோவில் தான் வீடியோ செலக்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, குட் பை.